தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு சுகமான வாழ்க்கை இருக்கிறது. தர்மத்தை நிலைநாட்டி வாழ்ந்தால் நமக்கு அதர்மமான சூழ்நிலைகள் உருவாகாது. இன்று நான் ஒரு நன்மையை செய்தால் நிச்சயமாக எனக்கு நன்மைதான் கூடி கிடக்கும். இவற்றையெல்லாம் நாம் அனுபவித்ததில்லை, ஆனால் உணர்த்தப்பட்டிருக்கின்றோம், உணர்வாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது உண்மைதான். இது தவறு என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த விதமான மனநிலையினுடைய மாற்றமும் இல்லை. உண்மைக்கு மனநிலை மாற்றம் கிடையாது. பொய் இது என்று இருக்கும் பொழுது அதிலும் சத்தியம்தான் என்று கூறக்கூடிய அந்த மனநிலையில் எந்த மாற்றமும் இருக்காது. உண்மையை பொய் என்று கூற மாட்டோம், பொய்யை உண்மை என்று கூற மாட்டோம். ஆனால் தர்மம் செய்யும் பொழுது அந்த தர்மத்தை நாம் எதிர்ப்போம். அதிகமாக கொடுத்துவிட்டால் நம்முடைய கதி என்னாவது என்று. ஆனால் தர்மம் உங்களுக்கு இன்னும் அவனிடமிருந்து ஞானங்களை பெற்றுத்தரும் என்பதை நாம் மறந்துவிடுகின்றோம். விசாலமான மனதை கொடுக்கும். அந்த விசாலமான மனதில் உங்களுக்கு இறைவனுடைய ஆற்றலும் இறைவனுடைய செய்தியும் மேலும் 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 ஞானங்களாக உங்களுடைய உள்ளத்தில் பதிவாகும். பார்க்க முடியாதவை அவ்வளவும் உங்களுடைய உள்ளத்தில் மிக பெரும் சாட்சியங்களாக அமையும். அந்த பார்க்க முடியாத ஒன்றுதான் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தையும், உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை நிலைபெறும் என்ற எண்ணத்தையும், நம்பிக்கை உங்களுக்கு அவசியம் என்ற எண்ணத்தையும், மனதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை விட்டுவிட வேண்டாம், அது ஒன்றுதான் உங்களுக்கு வாழ்க்கை பெரிதும் சொத்து, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், வாழ விரும்புகின்றீர்கள், உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் வேதத்தினுடைய அம்சங்கள். நீங்கள் வேதத்தை கொண்டிருக்கின்றீர்கள். அத்தியாயம் 4 123 வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடியோ. உங்களிடம் வேதங்கள் இருக்கின்றன, நீங்கள் விரும்பியபடி நடப்பதில்லை. காரணம், நான் அரூபமான மாபெரும் ஆற்றல் மிக்க மனதின் சாட்சியமாக இருக்கக்கூடிய, உணர்ந்து மட்டுமே நான் வாழ முடியும். உணர்வை அற்று போய்விட்டால் உணர்விழந்தவர்களாக நான் வாழ முடியாது. உணர்ச்சிகளில் வாழவேன், பொருள்களின் தாக்கத்தில் வாழ்வேன். பொருள்களாக இருக்கும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்வேன். பொருள்கள் இல்லை என்றால் அதை நான் விட்டுவிடுவேன். அந்த பொருள்களில் உயிரோட்டம் வேண்டும், உங்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்றால். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் எனக்கு வேதம் இருக்கிறது. அந்த வேதம் கூறுகிறது, நீங்கள் உண்மையை கொண்டு உங்களுடைய சொற்களை பயன்படுத்துங்கள். உண்மையிலேயே எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தால் பேசுங்கள், இல்லை என்றால் பேச வேண்டாம். அவர்களிடமிருந்து கூலி பெறும் பொருட்டு பேச வேண்டிய அவசியமில்லை. என்னிடமிருந்து அருள் பெறும் பொருட்டு நீங்கள் பேச வேண்டும். உங்களிடம் இவ்வளவு டிக்கெட் பணம் வாங்கி கொண்டு உள்ளே வாருங்கள் என்று கூறும்பொழுது நான் கூலி வாங்கி கொண்டு உங்களை அனுமதிக்கின்றேன். உங்களுடைய பொருள்களை கொண்டு நான் வாழ விரும்ப வேண்டும் என்று எண்ணுகின்றேன். சத்தியத்தை கொண்டு பேசும்பொழுது உங்களுடைய மனதிலிருந்து இதற்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் வரும்பொழுது அது அருளாக உயிரோட்டமுள்ளதாக இருக்கின்றது. என்னுடைய மனதிலிருந்து நான் கொடுக்கும் பொழுது அது உயிரோட்டம் இருக்கின்றது. மனம் இல்லாமல் வெறும் பொருள்களை நம்பி வாழும் பொழுது உயிரோட்டம் இல்லை. சத்தியத்தினுடைய பகுதி, வேதத்தினுடைய பகுதி. உங்களுடைய மனதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதை தவிர உங்களுடைய பொருள்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை. என் மனம் உற்சாகமாக இருக்கின்றது, நான் என்னுடைய வேலைகளை நான் திறம்பட செய்கின்றேன். என் மனம் உற்சாகமாக இல்லை, எனக்கு தெரிந்த வேலையிலும் நான் கோட்டை விடுகின்றேன். பிற மனிதர்களுடைய நன்மைகளுக்காக விரும்புங்கள். நன்மைகள் என்பது பொருள் அல்ல. அந்த நன்மையை நீங்கள் விரும்பும் பொழுது இறைவன் கூறுகின்றான், ஏன் உங்களுக்கு நன்மையை விரும்பினால் என்ன, நமக்கு நாமே நன்மை விரும்பினால் என்ன, ஏன் மற்றவர்களுக்கு நான் நன்மை விரும்ப வேண்டும்? வேதம் இப்பொழுது வழிகாட்டுகின்றது. நீங்கள் தனித்து ஒரு நடுக்காட்டில் விடப்பட்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் தனித்து ஒரு பாலைவனத்தில் விடப்பட்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் தனித்து ஒரு சுடுகாட்டில் விடப்பட்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது ஒரு சமுதாயமாக ஒரு நகரத்தில் பலதரப்பட்ட மனிதர்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் வாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எதனை நீங்கள் விரும்புவீர்கள்? நான் ஒரு சமுதாயமாக மனிதர்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும், நான் தனித்து விடப்படக்கூடாது.
வேதம் உங்களுக்கு சமுதாயமாக நீங்கள் வாழ வேண்டும், தனித்து வாழ முடியாது என்பதை அறிவிக்கிறது. வேதத்தினுடைய பகுதி. நீங்கள் சமுதாயமாக வாழ்பவர்கள், தனித்து வாழ்பவர்களாக இல்லை. ஆனால் இறைவன் உங்களை சமுதாயமாக வாழ வைக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விரோதமாக ஆக்கிக்கொண்டு வெளிப்படையாக நான் சிரித்து பழகுகின்றேன், உள்ளுக்குள் நான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற அந்த சுயநலத்தோடும் பொதுநலம் இருப்பது போன்று நயவஞ்சகத்தோடும் மற்ற மனிதர்களுடன் பழகிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நயவஞ்சகத்தை இறைவன் அறிகின்றான். நீங்கள் ஒரு குடும்பமாக வாழும் பொழுதும் அதில் உங்களுக்கு பந்தத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்துகின்றான். நீங்கள் இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்துவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை, இந்த குடும்பம் உங்களை விட்டு பிரிந்துவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. குடும்பத்தோடு இணைந்து வாழ்கின்றீர்கள். இன்னும் நெருக்கமாக உங்களுக்கு நண்பர்களையும் இணைக்கின்றான். இன்னும் நெருக்கமாக உங்களை போன்ற மனதுடைய நல்லொழுக்கமுடைய அந்த சமுதாயத்தையும் இணைக்கின்றான். இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்ந்து பழகுங்கள். இறைவன்தான் உங்களை பலதரப்பட்ட மனிதர்களாகவும் மனங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் மனிதர்களாக இருக்கின்றார்கள். யாருடைய மனமும் ஒருபோன்று இல்லை, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான மனம் இருக்கின்றது. அதனை இறைவன் அவர்களுக்காக அந்த மனதிலும் தூய்மையை கொண்டு வருகின்றான். பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் ஞானங்களை அமைத்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் தனித்தனியாக நீங்கள் வாழுங்கள், நான் உங்களை இணைத்து வைக்கின்றேன். அந்த தனித்தனியாக வாழக்கூடிய வாழ்க்கையில் என்னை மட்டும் நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுக்கு என்னை தவிர உதவியாளனும் இல்லை, பாதுகாப்பவனும் இல்லை. உங்களுக்கு உதவி செய்பவன் நான் ஒருவன்தான். உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவிப்பவன் நான் தான். தண்ணீர் தாகம் எடுப்பதையும் அறிவிக்கின்றேன், எவ்வளவு தண்ணீர் விடுங்க வேண்டும் என்பதை அறிவிக்கின்றேன். போதும், இதற்கு மேல் தேவையில்லை, என் தாகம் அடங்கிவிட்டது என்பதையும் நான் அறிவிக்கின்றேன். உணவையும் அப்படித்தான். உங்களுடைய கழிவுகளையும் நான் நீக்குகின்றேன், உங்களை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். அது இயற்கையாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொன்றும் இயற்கையாக நடக்கும் பொழுது, எனக்கு சாதகமாக நடக்கும் பொழுது ஞானங்களை கொண்டு நீங்கள் உங்களை அறியாமலேயே வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவன் உங்களை வழிநடத்துகின்றான். நாளைக்கு நான் இந்த காரியம் செய்ய வேண்டும், நான் இந்த உணவை உட்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பட்டியல் போட்டு உங்களுடைய உணவு வகைகளை அமைக்க முடியாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்களுடைய ருசி எதை நாடுகின்றதோ அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. உணவு எனக்கு சக்தியை கொடுப்பதில்லை, அதில் உள்ள ருசி எனக்கு சக்தியை கொடுக்கின்றது. நான் பசிக்காக உணவை சாப்பிடவில்லை. அந்த பசி இல்லாத போது ருசியற்ற ஒரு உணவை வைத்துவிட்டால் சாப்பிட முடியாது. அப்படி என்றால் பசிக்கு உணவு சாப்பிடும் பொழுது எனக்கு உடலுக்கு பலம் கிடைக்கின்றது, உடலுக்கு தெம்பு கிடைக்கின்றது, உடலுக்கு உறுதி கிடைக்கின்றது என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். மறைவாக வாருங்கள். ருசி இல்லை என்றால் பசி இருந்தாலும் சரி, அந்த பண்டம் குப்பைக்குரியதை தவிர வயிற்றுக்குரியதில்லை. உப்பில்லாத பண்டம் என்று நாம் ஒரு ருசியை உதாரணத்திற்கு சொல்வோம். அப்படித்தான் எல்லாமுமே. அவ்வளவு நன்மைகளும் கூடியிருக்க வேண்டும். அந்த நன்மைகள் கூடியிருப்பது ஒருமித்த ஒரு ருசி. ஒவ்வொரு படைப்புக்கும் அந்த ருசி இருக்கின்றது. அந்த ருசிக்காகத்தான் உங்களுடைய பசி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ருசியை நான் சுவைக்கும் பொழுது எனக்கு சக்தி கிடைக்கின்றது. அழகான உணர்வுடன் கூடிய சக்தி கிடைக்கின்றது. அந்த ருசி கெட்டுவிட்டால், ருசி இல்லாமல் ஆகிவிட்டால், அந்த ருசியை பிடிக்கலை என்றால் அந்த பசியிலும் அந்த உணவை சாப்பிட்ட பிறகு கோபமும் உணர்ச்சியும் தான் ஏற்படுகின்றன, உணர்வும் அழகும் ஏற்படுவதில்லை. இத்தகைய உணர்வுகளை தெளிவாக பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலை நமக்கு கொடுத்தவன் யார்? நன்மையும் நன்மைக்கு உணர்வும், தீமையும் தீமைக்கு உணர்ச்சிகளும். உணர்வு என்பது அருளின் அடிப்படை. சுகமான உணர்வு மட்டும்தான் உணர்வு. சுகத்தை தாண்டும் போது உணர்ச்சிகள். நம்முடைய அறிவை நாம் உபயோகப்படுத்தும் காலமெல்லாம் உணர்ச்சிகளில் வாழ்வோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்திய வேதத்தை, சத்தியத்தை நாம் செயல்படுத்த முனையும் பொழுது செயல்படுத்துவதற்கு எதுவும் இல்லை. நீங்கள் விரும்புகின்றீர்களா இல்லையா, அவ்வளவுதான். என்னுடைய விருப்பம் என்னுடைய ஞானங்களாக மாறுகின்றது. அந்த ஞானங்களை கொண்டு நான் வழிநடக்கின்றேன். உண்மையை கொண்டு பேசும்பொழுது ஞானங்கள் வழிநடத்துகின்றன. பொய்யை கொண்டு உங்களை கவர வேண்டும் என்று பேசும்பொழுது அதில் பேச்சுக்கள் மாறிவிடும்.
துணிகள் மாறிவிடும், ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டிருக்கும், சீராக இருக்காது. உணர்ச்சி பொங்க பேசுவேன், உள்ளத்திற்கு பெரும் பாரமாக இருக்கும். அந்த உணர்வை கொண்டு பேசும்பொழுது அது உங்களை அறியாமலேயே உங்களுடைய இயற்கையாக அமைகிறது. அதிலிருந்து நீங்கள் வாழ்வீர்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக. இப்பொழுது நான் தனித்து வாழ வேண்டுமா, மனிதர்களை நம்பி வாழ வேண்டுமா? ஒவ்வொரு மனிதனும் தனித்து வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டும். என் இறைவன் எனக்கு ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாத வரையில் நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு கூட்டாக வாழ்ந்தாலும், ஒரு குடும்பத்துக்குள் எவ்வளவு பாசமாக வாழ்ந்தாலும் அவ்வளவு பேரும் சிதைந்து போய்விட வேண்டும். உண்மையை ஏற்றுக்கொண்டு அந்த உண்மையில் வாழ வேண்டும். அந்த உண்மை உங்களுக்கு ஞானங்களாகும். அந்த ஞானங்கள் உங்களை வழிநடத்துகின்றது. அந்த வழிநடத்துதலில் உங்களுக்கு நன்மைகள் பெருகும். நான் உங்களிடம் உண்மையை கொண்டு வர வேண்டும். நான் உங்களோட உண்மையோடு வியாபாரம் செய்ய வேண்டும், உண்மையோடு பழக வேண்டும். நாளடைவில் அந்த உண்மை உங்களுக்கு தெளிவாகும். நன்மைக்கு நன்மையை கூலியாக இருக்கும், தீமைக்கு தீமையை கூலியாக இருக்கும். நான் உங்களுடன் நயவஞ்சகத்துடன் பழகுகின்றேன், ஒரு நாளில் அது வெளிச்சமாகும். எப்படி என்னுடைய உள்ளம் அதை அறிகிறது? ஞானங்களை கொண்டு வாழ்வதன் காரணமாக ஒருவர் என்னிடம் அதர்மத்துடன் பழகுகின்றாரா, நயவஞ்சகத்துடன் பழகுகின்றாரா, பொய்யை கொண்டு பழகுகின்றாரா, வசீகரத்தை கொண்டு பழகுகின்றாரா, அல்லது உண்மையும் சத்தியத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் கொண்டு பழகுகின்றாரா என்பதை இந்த ஞானங்களை கொண்டு அறிய முடியுமே தவிர, ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையையும் நன்மையும் தவிர உங்களுக்கு அண்டை அயலாளர்களாக மனிதர்கள் கொண்டு வாழ முடியாது. நீங்கள் மனிதர்களோடு இணைவீர்கள். மனிதர்கள் என்ற போர்வையோடு வாழ்பவர்களுடன் நான் வாழ முடியாது. நான் மனிதன் என்ற போர்வையை நானே பொருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு நல்ல சுகமான உணர்வுகள் ஒரு பக்கம், ஆனால் உணர்ச்சிகளில் வாழ்கின்றேன். காரணம், மற்ற மனிதர்கள் என்னோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் நன்றாக வாழ்கின்றார்கள், நான் நன்றாக வாழவில்லை. நான் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவுதான் உயர்வாக இருந்தாலும் சரி பொறாமை ஏற்படாது. என்னையும் அவரையும் ஒப்பிட்டு பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்காது. வேதத்தை கொண்டிருப்பவர்கள் நாம். எனக்குரிய வாழ்க்கையின் மீது இன்று நான் எதை கொடுக்கப்பட்டிருக்கின்றேனோ அதற்கு அப்பால் எதையும் நாட மாட்டேன் பொருள்களாக, ஆனால் அருளாக நாடுகின்றேன். இறைவனிடமிருந்து, படைப்பவனிடமிருந்து படைக்கக்கூடிய சக்தி, அவனுடைய படைப்பு ஒவ்வொன்றிலும் உயிரோட்டம் இருக்கும். உயிரில்லாத ஒரு படைப்பு கிடையாது. இது சத்தியம், வேதத்தினுடைய பகுதி. உயிரோட்டம் இல்லாமல் ஒரு படைப்பாளன் என்ற ஒன்று இருக்கின்றதா? நான் படைப்பாளனை நம்புகின்றேன், கடவுளை நம்புகின்றேன், தெய்வத்தை நம்புகின்றேன். என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த தெய்வத்திற்கு படைக்கும் சக்தி வேண்டும். அந்த படைப்புக்கு உயிராற்றல் வேண்டும். அந்த உயிராற்றல் எனக்காக இயங்க வேண்டும். நான் அதனை இயக்கக்கூடாது. நான் அதனை இயக்கும் பொழுது நான் படைத்தது, இறைவன் நமக்காக படைத்தது நமக்கு வரும்போது அது இயங்கும். நான் ஒரு பொருளை சம்பாதிக்கின்றேன், பிறகு நான் அதனை எண்ணி பார்த்து செலவு செய்கின்றேன். நான் அதனை இயக்குகின்றேன். இறைவனிடமிருந்துள்ள அருள் எண்ணி பார்க்காமல் செலவு செய்வீர்கள். அது ஒரு பாரமாக இருக்காது. செலவு செய்வதை உங்களுக்கு அழகாக காண்பீர்கள். செலவு செய்வதை உங்களுக்கு நன்மையாக காண்பீர்கள். செலவு செய்வதை உங்களுக்கு மனதிற்கு உற்சாகமாக காண்பீர்கள். இது இறைவனிடமிருந்துள்ள அருள். அருளோடு கூடிய பணம், அருளோடு கூடிய பொருள்கள். நான் சம்பாதிக்கும் பொழுது, உங்களை ஏமாற்றி சம்பாதிக்கும் பொழுது, வேதத்தினுடைய விளக்கம், வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடியோ என்ற அந்த முதல் வார்த்தை, அத்தியாயம் 4 123. வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடியோ என்ன சொல்ல வருகிறான் இறைவன்? நீங்கள் வேதத்தை கொண்டிருக்கின்றீர்கள், நன்மை தீமை தெரியும், இன்னமும் ஞானங்கள் இருக்கின்றன. நன்மை எது, தீமை எது, மறைவானவை, அதை நம்புகின்றேன். அந்த ஞானங்கள் இருப்பதன் காரணமாக நீங்கள் வேதத்தையுடையவர்கள். இப்பொழுது இங்கே இருக்கின்றீர்கள் என்றால் எனக்கு நன்மையை நாடி நான் இருக்கின்றேன். என்னிடமிருந்து எந்த பொருளையோ, என்னிடமிருந்து எந்த விதமான உங்களுக்கு பொருளடிப்படையான உதவியோ இல்லை என்று தெரிந்த பிறகும் என் மனதுக்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது, அதற்காக நான் வந்திருக்கின்றேன். வேதத்தினுடைய அழகான பகுதிகள் மனதிற்கு சுகம் தேடுவது, மனதிற்கு அருள் தேடுவது. அந்த பார்க்க முடியாத ஒரு மனதிற்கு உயிர் கொடுப்பவன் இறைவன்.
அந்த உயிரிலிருந்து நீங்கள் புதிதாக படைக்கப்படுகின்றீர்கள். புதிய உற்சாகத்துடன், புதிய மனநிலையுடன் என்னுடைய கவலைகள் நீக்கப்பட்டு ஒரு சுகமான மனநிலையுடன் நான் ஆக்கப்படுகின்றேன் புதிய படைப்பாக. இது படைப்பாளனுடைய ரகசியம். இந்த படைப்பு உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்களுடைய படைப்பாளனிடமிருந்து இருக்கக்கூடிய அருளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அருளானது என்னை தவிர உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் இல்லை. உங்களுடைய பெற்றோர்களை படைத்தவனும் அவன்தான், சமுதாயத்தையே படைத்தவனும் அவன்தான், படைப்பதற்கு முன்பாகவே தீர்மானித்தவனும் அவன்தான். அவ்விதமாக இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த படைப்பை பற்றி நீங்கள் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உயிரோட்டம், அந்த உயிரோட்டத்திற்கு நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன். அதற்குரிய ஒவ்வொரு அம்சமும் உயிரோட்டம் உள்ளது. மனதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அந்த மனம் பார்க்க முடியாதது. அந்த மனதில் உங்களுக்கு நம்பிக்கை என்ற உயிரோட்டம் இருக்கும் பொழுது அதனுடைய வேகம் வேறு. அந்த உயிரோட்டம் தடைப்பட்டு விட்டால் கவலை சூழ்ந்து கொள்ளும். அதனுடைய வாழ்க்கையினுடைய பெரும் துயரம் என்னை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உணர்வார்கள். கவலையின் போது என்னுடைய நிலை எப்படி இருந்தது என்று. அந்த கவலை நீக்கப்பட்ட நிலையில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? எப்படி கவலை நீக்கப்பட்டது? ஒரு நேரம் நான் பெரும் துக்கத்தில் ஆகிவிடுகின்றேன், மற்றொரு சமயம் அந்த துக்கம் நீங்கி சமாதானமாக இருக்கின்றேன். நீங்கள் ஒரு அணுவை கூட அசைக்கவில்லை இந்த சமாதானத்தை பெறுவதற்காக வேண்டி. கவலையும் துக்கமும் சுகமும் மன அமைதியும் மாறி மாறி வருகின்றதா, அல்லது ஒரே மாதிரி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றதா? மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். அந்த சூழ்நிலைகள் மாற்றுகின்றன. சூழ்நிலைகளை மாற்றுபவர்கள் நீங்கள் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலைகள் மாறாமல் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு துன்பம் நீங்காது. அந்த சூழ்நிலை மாறாமல் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழ்நிலை, துன்பமான சூழ்நிலையில் ஒரு செகண்டில், ஒரு பொழுதில் அது மாறிவிடாது. ஆனால் மாற்றமாகின்றது. நிமிடத்திற்கு நிமிடம், மூச்சுக்கு மூச்சு மாறுகின்றது. எப்படி? உயிரோட்டம் ஏற்படுவதும் உயிரோட்டம் தடைப்படுவதும். அந்த உயிரோட்டத்தில் மனநிலை நன்றாக இருக்கின்றது. உயிரோட்டம் நீக்கப்படும் பொழுது மனநிலை கட்டுவிட்டது. நான் துன்பமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னை அறியாமலேயே நான் விரும்புகின்றேன் எனக்கு நிம்மதி வேண்டுமே என்று. எந்த காரணத்தினால் எனக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கின்றதோ அந்த துன்பம், அந்த காரணம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று மனதில் இருக்கின்றது. பொருளாக அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார், என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை. நீங்கள் தாங்கிறது சக்தி கேட்கணுமா? அங்கே சரிப்படுத்தினா தான் நான் நல்லா இருப்பேன்னு உங்களுடைய எண்ணம் இருக்கிறதா? பெரும்பாலும் அந்த சூழ்நிலை சரியாக போனால் தான் எனக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும் என்பது நாம் அனுமானித்து கொண்டிருக்கக்கூடிய சத்தியத்திற்கு விரோதமானது. இரவும் பகலும் மாறி வருகின்றது. பகல் பொழுதில் நான் பார்க்கக்கூடிய பொருள்கள், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், யாருக்கோ ஏதோ உடம்புக்கும் சரியில்லை, அவர்களுடைய பொருளாதாரத்திலும் அவர்கள் சரியில்லை, பலவிதமான சூழ்நிலைகள் அடைக்கின்றன. அந்த சூழ்நிலைகளை பார்த்து நான் மனம் இங்கு சஞ்சலப்படுகின்றேன். அந்த சூழ்நிலை மாறாமல் இருக்கும்பொழுது அதே சூழ்நிலை மாறி பல சமயங்கள் நான் நன்மையாக, அழகாக, கவலை நீக்கப்பட்டு சுகமாகவும் அமைதியாகவும் உணர்கின்றேன். எப்படி? எதனை நான் நம்பி பார்த்து கொண்டிருந்தோமோ அந்த சூழ்நிலை மாறவில்லையே, கவலை போகவில்லை என்று. அங்கு சரியாகிவிட்டால் எனக்கு கவலை போய்விடுமே என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அந்த சூழ்நிலைகள் மாறாத பொழுது அதே நாளிலேயே மனதிற்கு அமைதியான சூழ்நிலை திரும்புகின்றது. இது ஞானங்களின் அடிப்படையில். நீங்கள் உங்களுடைய கைகளை கொண்டு அதனை இயக்குவதில்லை. அந்த ஞானங்கள் சத்தியத்தை நான் உணர்வதன் காரணமாக, வேதத்தை நான் நம்புவதன் காரணமாக, என்னுடைய தேவை என்ன, என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான தன்மை, அமைதியும் நிம்மதியும் எனக்கு வேண்டும். ஆனால் பொருள்கள் என்னை அடக்கிருக்கின்றன. அந்த பொருள்களில் உயிரோட்டம் இல்லை. அதன் காரணமாக அங்கு ஒரு நலிவு ஏற்பட்டிருக்கின்றது. என்னுடைய பொருளில், உடலில் எனக்கு மனம் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த மனதில் நான் விரும்புகின்றேன் எனக்கு கவலை வேண்டாம் என்று விரும்புகின்றேன். சூழ்நிலைகளை பார்த்து இப்படி இருக்கின்றதே, மனம் போதவில்லையே என்று நான் நினைக்கின்றேன். மனம் போதாத தன்மைக்கு என் மனம் அமைதி வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த அமைதி வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது உங்களுக்கு சுகம் உண்டு. அந்த சூழ்நிலையில் மாறினால்தான் அமைதி அடைவேன் என்று இருக்கும் பொழுது கவலைக்கு மேல் துன்பம், துன்பத்துக்கு மேல் துயரம், துயரத்துக்கு மேல் துக்கமும், இன்னும் அச்சமும், வாழ்க்கையில் விரக்தியும், மனம் விட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆகிவிடும்.
ஞானங்களில் வாடும் பொழுது சுகம் இருக்கும். அதாவது அவனிடம் ஒப்படைக்கும் பொழுது, சத்தியத்தை நீங்கள் வேண்டும் பொழுது. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், எனக்கு என்ன வேணும்? நீங்கள் சுகமாக இருக்கீங்க. இப்போ நீங்களும் கஷ்டப்படுவதன் காரணமாக, மனம் துயரப்படுவதன் காரணமாக உங்களுடைய உடல்நிலையும் மோசமாகும். இது ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய பெரும் தரித்திரக்கேடாக இருக்கும். யார் மனம் சுகமாக இருக்கின்றதோ அவர்கள் முதலில் தன்னுடைய மனதிற்கு சுகத்தை நாடட்டும். என் இறைவனே என்னுடைய சுகத்தை உறுதிப்படுத்தி கொடு. உயிரோட்டம் அதிகமாகின்றது. இந்த உயிரோட்டத்தோடு நான் என் குடும்பத்தாரிடம் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த உயிரோட்டம் நான் ஜடமாக வரவில்லை. ஏற்கனவே இருந்த கவலையுடன் இன்னும் துயரத்தோடும் துக்கத்தோடும் வரவில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது போன்று இந்த உயிரோட்டம் அவர்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கும். அதன் காரணமாக அவர்களுக்கு நல் உணர்வு பெறும். நம்பிக்கையை ஊட்டுங்கள், அங்கு சுகமடைய ஆரம்பிப்பார்கள். நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளாமல், உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் பிற மனிதர்களிடம் சென்று உங்களுடைய நன்மைகளை அவர்களுக்கு எத்தி வைக்க முடியாது. நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். பெருமை என்ற ஒன்று இருக்கும் பொழுது அந்த நன்மை உங்களை விட்டு நீங்கிவிடும். என்னால் தான் அவர்களுக்கு இது கிடைத்தது, நான் தான் இதற்கு பொருத்தமானவன், என் மூலமாகத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு முதலாளியாக இருக்கலாம், அந்த முதலாளிக்கு பணம் இருக்கின்றது. அந்த பணம் செத்த பணமா உயிரோட்டமுள்ள அருளா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நான் விசாலமாக இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு கொடுக்கின்றேன். விசாலமாக இருப்பவர்கள் முதலில் அவர்கள் தங்களுக்கு கீழே யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உணர்வை கொடுக்கக்கூடிய, ருசியை கொடுக்கக்கூடிய உணவை அளிக்கட்டும். அவர்களுடைய விரும்பிய உணவை அவர்களுக்கு கொடுங்கள். இது ஞானத்தினுடைய அடிப்படை. என்னுடைய ஒவ்வொரு தேவையும் எப்படி நடக்கப் போகின்றது, என்னுடைய விருப்பப்படி வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடி நடக்க வேண்டும். 4:123 அத்தியாயம் 4:123 வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடி நடக்க வேண்டும். ஆனால் நடப்பதில்லை. ஞானங்களை விட்டுவிட்டு தங்களுடைய அறிவின் பக்கம் சென்றார்கள். நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும். பெருமை காரணம், இன்று முந்தைய நாட்களில் நான் நல்ல எண்ணங்களை கொண்டிருந்ததன் காரணமாக ஞானங்களின் அடிப்படையில் இன்று வரையில் நான் சுகமாக வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணும் பொழுது செத்த பிணமாக ஆகிவிட்டேன். என் இறைவனுடைய அருளை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணும் பொழுது என்னுடைய வாழ்க்கை இன்னமும் மலர இருக்கின்றது. உங்களுடைய வேதத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். படைப்பாளனிடத்திலிருந்து புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பெருமை வந்துவிட வேண்டாம். பெருமை எங்கெங்கெல்லாம் தோன்றுகிறதோ அந்த இடத்தில் நான் செத்துவிட்டேன், அதாவது என்னிடம் இருக்கக்கூடிய பொருள் உயிரோட்டம் இழந்துவிட்டது, இனி அது என்னை விட்டும் நீங்கும். நாம் செய்யக்கூடிய காரியங்களில் உயிரோட்டம் இல்லை, அதனுடைய பலன்கள் நான் விரும்பியது எனக்கு கிடைக்காது. இன்று உங்களுடைய நாளைய வாழ்க்கையை பார்க்க முடியும். இந்த ஞானங்களை கொண்டு வாழப்போகின்றீர்களா, அல்லது உங்களுடைய உலகத்தினுடைய அடிப்படையை கொண்டு பொருள்களை மட்டுமே நம்பி நான் இருக்கக்கூடிய இந்த நிலைதான் எனக்கு சிறந்தது என்று யார் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? இந்த நிலை போதுமானது, இதற்கு மேல் கிடையாது என்று ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வேதத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய சுகங்களில் வளர வேண்டும். உங்களுடைய நன்மையான குணங்களில் நீங்கள் இன்று இருக்கும் நிலையை காட்டிலும் அடுத்த நிலைக்கு உயர வேண்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம், மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கலைகள் பாகம் 1.
ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம். பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.